அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ அவருடைய மனைவி இன்னொருத்தர் கூட அஃபரில் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். அந்த நேரத்தில் அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபரோட தான் நீங்கள் உறவு வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறாருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக்கிங். இந்த வீடியோவில் அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவியை நான் வந்து அறுத்து போட்டேன், என் பொண்ணாடியை கிழிச்சு கொண்டு வந்துட்டேன், என் குடும்பமே நாசமா போச்சு. தேவையில்லாத ஒரு நட்பை அவாய்ட் பண்ணிக்கிங்க. வைப் வெஞ்சர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னடா டாபிக் பேச போகிற அப்படின்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இன்னொருத்தருடைய மனைவி மேலேயும் இன்னொருத்தருடைய கணவர் மேலேயும் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை? எதனால் இப்படி ஒரு உறவு? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பையனை பார்க்குறீங்க, அவன் உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறான், நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறான், உங்கள் ஹஸ்பண்ட் பேசுகிறத விட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட எதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறீங்க? எதுக்கு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறீங்க? நான் அதே கேள்வியை தான் ஒரு பையனையும் கேட்குறேன். இன்னொருத்தருடைய மனைவின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எதுக்குடா இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்குற? அவங்கள்ட்ட எதுக்கு இப்படி ஒரு உறவு? நாளைக்கு உன் குடும்பத்தில் உன்னுடைய மனைவி இப்படி பண்ணா, இல்லை உங்கள் அம்மா பண்ணுறாங்க, உன் அக்கா பண்ணுறாங்க, உன் தங்கச்சி பண்ணுறாங்கன்னா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? இன்னொருத்தனுடைய குடும்பம்னா உனக்கு அது பிரச்சனை கிடையாது. அப்படி அந்த பொண்ணே வந்தாலும் நீ அட்வைஸ் பண்ணி அனுப்பணும். உனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு எதுவுமே ஆகலை, நீ ஜாலியாக இருக்கணும், இன்னொருத்தனுடைய குடும்பம் அழியணும் அப்படின்னு எந்த அர்த்தத்தில் நியாயம் இது? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இது நியாயமா? இது இப்படி ஒரு விஷயந்தான் இப்போலாம் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கும் அதே கேள்வி தான். எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனை அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கிடு. அப்படி டிவோர்ஸ் தான் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய பெற்றுக்காதன்ற. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான உறவு? இப்போ என்னடானா அந்த கோயம்பேட்டில் சின்ன பசங்க வந்து பப்புக்கு போகிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனை, அந்த 2 பொண்ணுங்களும் செத்து போயிட்டாங்க. இப்படி நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன், என்ன டாபிக் அப்படின்ட்டு. நேற்று ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டா திறந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ராஜா ஆதிக் தேவன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. உள்ளே இருக்கவன வெளில வர சொல்லு. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ அவருடைய மனைவி இன்னொருத்தர் கூட அஃபரில் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். அந்த நேரத்தில் அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அவர் எவ்வளோ வலியை ஃபேஸ் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு வழியிலையும் அவர் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. என்ன ட்ரெஸ்? யார் உள்ள இருக்கவன்? நீ என்னடி இங்கே பண்ணுற? உள்ள யார் இருக்கா சொல்லு, யார் அவன், வெளியே வர சொல்லு அப்படின்றாங்க. வெளியே வர சொல்லு அப்படின்றாங்க. அந்த பொண்ணு அதுக்கு சொல்கிறாங்க, உள்ள இருக்கவன வெளில வர சொல்லு. வர சொல்லு. வர சொல்லி அவனை வெளில. என்னங்க வார்த்தை இது? இப்படி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை ஒரு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. கடைசியில் ஒரு ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட் போகுது. அவர் வெளியே வராரு. வெளியே வந்தால் இவர் சொல்கிறாரு, ஜோஸ் ப்ரோவா, ஜோஸ் ப்ரோவான்றார். வெளில வர சொல்லு. ஜோஸ் ப்ரோவா? ஜோஸ் ப்ரோ இங்கே வெளில வா, வெளில வாடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபரோட தான் நீங்கள் உறவு வச்சுருக்கீங்க. இப்போது இது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு தெரில. இப்படி ஒரு விஷயம், அவர் ஜோஸ் ப்ரோவான்ற வெளியே போகிறாரு, கத்துறாங்க. ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகள், கடுமையான ஒரு விஷயங்கள்லாம் போயிருந்தது. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறாருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக்கிங்க. இன்னைக்கு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போகிறான். இவர் பேசுனதை விட அந்த குழந்தை இவர் பேசுகிறத பார்த்து, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பான்னு அழுகுறான். அப்போ நாசம் பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு.
தேம்புறான். எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பேச முடியலைங்க. அந்த குழந்தையோட வலி, இவருக்குள்ளே இருக்கிற வலியை விட அப்பா அழுவுறதை பார்த்து அந்த மகனுக்கு இருக்கிற வலி, அது குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, அவனுக்கு எப்படிங்க ஒரு வலி இருக்கும்? அது எப்படிங்க சொல்லுவான்? அவனால் இதை போய் எங்கே போய் சொல்ல முடியும்? சொல்கிற அளவுக்கு, புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைக்கு பக்குவம் இருக்கா? நீங்கள் 2 பேர் பண்ணுற தப்புனால அந்த குழந்தை என்ன பண்ணும்? நான் கேட்குறேன், இதுக்கு கொலை தீர்வாகுமா? ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் சரின்னு சொல்ல வரல, ஆனால் இதுக்கு கொலை தீர்வே கிடையாது. அந்த குழந்தைய நீ பார்த்துருக்கலாம். நீங்கள் அந்த குழந்தையை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய மனைவியை நான் அறுத்து போட்டேன், என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன், என் குடும்பமே நாசமாக போச்சு. நீங்கள் நினச்சிங்க உங்களுடைய மனைவி இன்னொருத்தருடைய அஃபரில் இருந்ததுனால நீங்கள் அறுத்து போட்டீங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அதுவும் இல்லாமல் இந்த குழந்தை இருக்குமா, அந்த குழந்தையோட, அந்த பிஞ்சு குழந்தையோட அழுகை எனக்கு இன்னமும் கேட்குதுங்க. அப்பா எனக்கு பயமாக இருக்குது, அப்பா எனக்கு பயமாக இருக்குது. அந்த வீடியோவில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருங்க, என்னோடய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு அழுகையோடு சொல்கிறார். அதை அவர் சொல்கிறதுக்கு புரியல. அவருடைய மனைவி, அவர் அது முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மனைவியை அவர் எவ்வளோ நேசிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு புரியும். போஸ் கொடுத்தியா? ஒரே ஒரு போஸ் ஒழுங்காக கொடுத்தியா? இவங்க ஒரு வீடியோ எடுத்திருக்காரு, அதில் நீ கருப்பாக இருக்க, அதனால் நான் நல்லாவே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு. ஃபோட்டோ செல்ஃபியில் நிற்க மாட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் போகுது. அதுவும் இல்லாமல் என்னை பொறுத்தவரை என்னன்னாங்க, இன்ஸ்டாவில் எதை பதிவு பண்ணணுமோ அதை தாங்க பதிவு பண்ணணும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஃப்ரீடம் கொடுங்க, ஃப்ரீடம் எடுத்துக்கிங்க, தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, நீங்கள் இன்ஸ்டாவில் பண்ணது எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா இன்ஸ்டாவினால தான் நிறைய குடும்பம் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகுது. இப்படி ஒரு விஷயம் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். போதை பழக்கம், குடி பழக்கம் எல்லாமே இன்ஸ்டாவில் ஒரு கெத்து. ஒரு வீடியோ பிடிச்சி போட்டால் ஒரு கெத்து, ஸ்டென்ட் பண்ணால் ஒரு கெத்து, அதை போட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிறது, பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது பண்ணிடுறீங்க. இந்த பிரச்சனையில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, தேவையற்ற ஒரு நட்பு, தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஆணுக்கிட்டேயோ ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்டேயோ தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசாதீங்கன்ற. திருமணத்தை கடந்த ஒரு உறவு தேவையில்லைன்ற. பெத்த அப்பா அம்மா உங்களுக்கு பார்த்து ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களா, பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களா, இல்லை பார்க்கும் போதே பிடிக்கலையா, ஓப்பனாக பேசுன்றேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தனோட போகிறது, இப்படி இன்னொருத்தையோட போகிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்னொருத்தனுடைய குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற நீ ஒரு ஆண்மகனாக இருக்கிறது தகுதியே இல்லைன்ற. அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, அவள் கேவலமாக வராளா, இப்படி ஒரு விஷயம் பேசுகிறாளா, அவளை நீ பேச வேணான்னு சொல்லு, அவளை ஒதுக்கி விடுன்ற. எதுக்கு அப்படி ஒரு இது? நாளைக்கு உன் குடும்பத்தில் இப்படி நடக்கும். இப்போது அந்த ஜோஸ்ன்றவர் என்ன ஆனார், அவருடைய ஃபோட்டோ எதுவுமே ரிலீஸ் ஆகலை, எந்த விஷயமும் நமக்கு பரவு. ஆனால் பாதிக்கப்பட்டது அந்த குடும்பம் மட்டும்தான். நீங்கள் இந்த 3 பேரை தான் பார்த்தீங்க, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய ஃபேமிலி, அந்த பொண்ணோட ஃபேமிலி. ஸோ தயவு செய்து சில விஷயங்களை யோசித்து பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு நட்பை அவாய்ட் பண்ணிக்கிங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க. இப்படி ஒரு கேவலத்தை பண்ணாதீங்க. மனிதனாக பிறந்தா சுய ஒழுக்கம் தேவை, சுய கட்டுப்பாடு தேவை. ஸோ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.